ட்ரையம்போட டைகர் ஸ்போர்ட் 660. ரிமோட் அட்ஜஸ்டர்னால் எலக்ட்ரிக்கல்லாம் கிடையாது. இங்கே மூவ் பண்ணாலே கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் ஃபுட் பைக்ஸில் ஹேண்டில் பார்ஸ்லாம் தெரியுது. ஸோ காய்ஸில் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணது அக்டோபர் மந்தில். இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறது எந்த மந்த்னு எனக்கே சரியாக தெரியல. ஜான்வரியில் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன், இஃப் ஐ எம் ரைட். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ட்ரையம்போட டைகர் ஸ்போர்ட் 660. அது ஒரு இன்லைன் 3 மோட்டர் சைக்கிள். ஆக்சுவலி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு டீட்டெயில் ரைட் ரிவ்யூ நீங்கள் எடுத்துக்க முடியாது. இது ஜென்ரலாக என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ தான். அந்தளவுக்கு டீட்டெயில்டாக நல்ல விஷயம் பேசியிருக்க மாட்டேன். சும்மா எடுத்து ஓட்டிகிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ தான். அண்ட் கைஸ், உங்களுக்கு முன்னாடி வீடியோஸோடு கம்பேர் பண்ணால் இந்த வீடியோவில் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். நான் புது மைக் வாங்கியிருக்கேன். இதோ மைக் அதை வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி ஒரு மைக் வச்சுருந்தேன் கைஸ். அது மைக்குன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு ஹெட்ஃபோன்ஸ். அது வந்து மேலே அதோட ஸ்பீக்கர் இருக்கும் இல்லையா, இன் இயரில், அது வேலை செய்ய போனதுக்கப்புறம் அதை கட் பண்ணி அதை ரீசால்டர் பண்ணி அதை வச்சு மைக் ஒன்று பண்ணி ரெடி பண்ணியிருந்தேன் கைஸ். அது எரிஞ்சு போச்சு. அதை நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கேனா இல்லை, அது ஆக்சுவலாக மான்ஸ்டர் ரெக்கார்ட் பண்ணும்போது பியூர் சவுண்டுக்கு எடுக்கும்போது லைட்டாக தீஞ்சு போயிடுச்சு கைஸ். அதனால் காப்பாற்ற முடியல. அண்ட் சில பல பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னால என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாத ஒரு கண்டிஷன். அதனால தான் நான் லாஸ்ட் வீடியோ எப்போ போட்டிருப்பேன் தெரியல, ஒரு 3 to 4 months பேக் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்தியா ஐம் பேக். இதுக்கப்புறம் வீடியோஸ் கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக வரத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஓவராக பேச வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு என்ட்ரி லெவல் அட்வென்ச்சர் பைக் பார்க்க போகிறோம். 600cc. இது கீழே பார்த்தாலே உங்களுக்கு கொஞ்சமாக ஐடியா வந்திருக்கும் இது என்ன வண்டின்னு. ஏற்கனவே தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டில் ஹியர் வி கோ. தி ட்ரிபிள் சிலிண்டர் சிம்ஃபனி இன்லைன் 3 660cc ட்ரையம்போட டைகர் ஸ்போர்ட் 660. ஆக்சுவலி வண்டி செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம இன்ஜின்லேருந்து இதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது ஒரு 3 சிலிண்டர் ட்ரையம்போட 3 சிலிண்டர் 660cc with 81 horsepower and 81 Newton meters of torque கொடுக்குறாங்க இந்த இன்ஜினில். அண்ட் இந்த இன்ஜின், இந்த எக்ஸாஸ்ட் எல்லாமே ட்ரைடன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட இன்ஜின் அண்ட் அதில் வந்து டிரைவ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட் லுக் படி பார்த்தோன்னா நம்மளுக்கு 2 LED ஹெட்லைட்ஸ் தராங்க. ஆல் LED செட்டப் தான் இதில். இங்கே பார்த்தீங்களா கைஸ், அந்த 3 பைப் தெரியுதா, 3 சிலிண்டர். அது வந்து ஒரே எக்ஸாஸ்ட்டாக அந்த இடத்துல பெரியுது கைஸ். ஃப்ரண்ட்டில் வந்து LED ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க, செம பவர்ஃபுல்லாக இருக்குது. LED DRL வருது. லோ பீம் வந்து ஒரு லைட் ஆனில் இருக்குது. அண்டு பாஸ் ஸ்விட்சில் வந்து நம்மளுக்கு ஹை பீம் லோ பீம் ஸ்விட்சாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களா, ஹை பீமில் இருக்கா லோ பீம், அண்ட் பாஸ் ஸ்விட்ச் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் ஹை பீம் வந்துடும். இதே நம்ம பாசிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ் ஸ்விட்ச் அண்ட் ஹை பீம் ஒன்றா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டாக்காகவே நம்மளுக்கு பார்க்கிங் லைட்ஸ் வந்துடுது. அண்ட் ஃப்ரண்ட் டிஸ்க் படி பார்த்தோன்னா நம்மளுக்கு 310mm டியூவல் டிஸ்க் வித் நிசன் டியூவல் பிஸ்டன் கேலிப்பர் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். மிஷிலின் ரோட் 5 ஃப்ரண்ட் 120 செக்ஷன் டயர்ஸ். அண்ட் ஷோவோட 41mm USD ஃபோக்ஸ். அண்ட் ரியர்லேயும் நம்மளுக்கு நிசன் சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர் வருது வித் 180 செக்ஷன் ரியர் டயர்ஸ். இதோட ரியர் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரைடன்ட் மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த 2 இது நீங்கள் என்னென்னு கேட்கலாம், இது வந்து பேனியர்ஸ் மவுண்ட் பண்ணுறதுக்காக ஃபேக்ட்ரியிலே கொடுக்குறாங்க. அண்ட் நம்மளுக்கு பேனியர்ஸ் வந்து ஒரு ஆக்சஸரியாக கொடுக்குறாங்க. நம்ம இந்த இடத்துல இதை மவுண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சீட் கம்ஃபர்ட் படி சீட் கொஞ்சம் லென்த்தியராக இருக்குது. பட் இந்த இடத்துல தெரியுதா, சீட் கவர் வந்து சீட்டுக்கு மேலே கரெக்டாக உட்காரல, கொஞ்சம் ஏர் இருக்குது உள்ளே. அண்ட் பில்லியன் சீட்டும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் அட்ஜஸ்டபிள் பிரேக் லீவர், நம்மளுக்கு எவ்வளோ கரெக்டான பைட் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் 17.2 liters ஆஃப் டேங்க். அண்ட் கைஸ், இந்த வண்டியில் இன்னொரு ஃபீச்சரும் இருக்குது. இந்த ஃப்ரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, விண்ட்ஷீல்டு, அதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படிச்சு இறக்கணுன்னா உள்ளே போயிடும். மறுபடியும் நம்ம அட்ஜஸ்டபிள் ஹைட்டுக்கு கொஞ்சம் நம்ம மாற்றிக்கலாம். அண்ட் கைஸ், கன்சோல் பார்த்தோன்னா இது வந்து நம்மளுக்கு ஃபுல் LED தான் கொடுத்துருக்காங்க. ஒரு செட்டப் கீழே சின்ன TFT ஸ்க்ரீனோட பார்க்கிங் லைட்ஸ் இருக்குது, ஹை பீம் இண்டிகேட்டர் இருக்குது. இருங்க, நான் கில் ஸ்விட்ச் போட்டுறேன்.
கில் ஸ்விட்ச் போட்டோன்னே நம்மளுக்கு வந்து கீழே நிறைய காட்டுது. இங்கே கியர் இண்டிகேட்டர் இருக்குது, டைம் அண்ட் டேட், அதை நம்ம வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே ஒரு ஆர்பிஎம் மீட்டர், ஃபியூல் காஜ் அண்ட் ஸ்பீடோமீட்டர் இருக்குது. ஏபிஎஸ் லைட்ஸ், நியூட்ரல் லைட்ஸ், இன்ஜின் லைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம இதோட மெயின் மெனு படி பார்த்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெனு ஸ்விட்ச் இருக்குது. கீழே மெனு ஸ்விட்ச் கொடுத்தோன்னா நம்ம ரைடிங் மோட்ஸ் வந்துடும். ரோட் மோட் அண்ட் ரெயின் மோட் ரெண்டுமே இருக்குது இதில். என் மெயின் மெனுக்குள்ளே நம்ம போனோன்னா ரைடிங் மோட்ஸ் இங்கேயும் மாற்றிக்கலாம். பைக் செட்டப் இருக்குது. இண்டிகேட்டர் வந்து இதில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகணுமா இல்லை மேனுவலாக கட் ஆஃப் ஆகணுமான்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் வச்சா அது கொஞ்சம் தலைவலியாக தான் இருக்கும், நம்ம அது ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு கட் ஆயிரும். பட் மேனுவல் இருக்கிறது நம்மளுக்கு எப்பயுமே நல்லது தான். அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஏபிஎஸ் வந்து நம்மளால் பார்த்த முடியாது, சர்வீஸ் டியூ கொடுத்துருக்காங்க. இதில் ட்ரிப் டீட்டெயில்ஸ் நம்ம ட்ரிப் செட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப்பு கட் ஆகிற மாதிரி கூட இதில் நம்மளால் வைக்க முடியும், எத்தனை ஹவருக்கு ஒரு தடவை ட்ரிப்பு கேன்சல் ஆகணும்னு. அண்ட் டிஸ்பிளே செட்டப் நம்மளால் பிரைட்னஸ் குறைச்சிக்க முடியும். பிரைட்னஸ் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அண்ட் பிரைட்னஸ் வேணால் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். விசிபிள் ட்ரேஸ், அதாவது இங்கே கீழே இருந்தது பார்த்திங்களா, சின்ன ஸ்க்ரீனில் கீழே அதில் என்ன தெரியணுன்றதை நம்ம இந்த இடத்துல பார்த்து நம்ம வச்சுக்கலாம். எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. ப்ளஸ் ஷிஃப்ட் இண்டிகேட்டர், ஷிஃப்ட் லைட் எப்போ வரணும் நம்மளுக்கு அதுவும் செட் பண்ணிக்கலாம். அண்ட் லாங்குவேஜ் நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், இட்டாலியன் அண்ட் மெனி மோர் லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. யூனிட்ஸும் நம்மளுக்கு என்ன டிஸ்டன்ஸ் அண்ட் எக்கனாமி, அதாவது நம்மளுக்கு மைல்ஸ் பெர் கேலனில் வேணுமா இல்லை கிலோமீட்டர் பெர் லிட்டர் வேணுமா நம்ம செட் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரெஷர் வந்து பிஎஸ்ஐ இல்லை பாரில் செட் பண்ணிக்கலாம். கிளாக், டேட் அண்ட் ரீசெட் டு டிஃபால்ட்ஸ். சின்ன டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. கைஸ் இது ரியரில் வந்து நம்மளுக்கு ரிமோட் ப்ரீலோட் அட்ஜஸ்டர் கொடுத்துருக்காங்க. ரிமோட் அட்ஜஸ்டர்னால் எலக்ட்ரிக்கல்லாம் கிடையாது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம வந்து ப்ரீலோட் மாற்றிக்கலாம். இப்படி இது நாபை நம்ம டர்ன் பண்ணோம்னா அது ப்ரீலோட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஸ்க்ரூ லூஸ் பண்ணிவிட்டு, விச் இஸ் குட். அண்ட் கைஸ் இதோட இன்லைன் 3 எக்ஸாஸ்ட் சவுண்ட் கேட்டுடலாம். அண்ட் ட்ரைம்ஸில் வந்து கிளச் இன் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும்.
அண்ட் கைஸ் வண்டி எல்லாரும் ஓட்டுறது வந்து வண்டி ஸ்மூத்தாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் வைப்ரேஷன்ஸ் இருக்குது கைஸ் கொஞ்சம். ஆனால் நம்ம நல்லா ட்ரைவ் பண்ணாலே கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் ஃபுட் பைக்ஸில் ஹேண்டில் பார்ஸ்லாம் தெரியுது. ட்ரைடண்ட்டோட இன்ஜின் இதில் கொடுத்துருக்கறதுனால அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. அண்ட் இந்த கலர் பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிரே அண்ட் சஃபேர் பிளாக். இதில் வந்து நம்மளுக்கு ப்ளூ அண்ட் ரெட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ரெட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஓவரால் இட்ஸ் குட். ப்ரைஸ் வந்து ரவுண்டாக ஒரு 11 lakhs கிட்ட வருது. பட் இதோட காம்படிட்டர்ஸ் அண்ட் அதாவது வெர்சஸ் அண்ட் V-Strom 650யோட கம்பேர் பண்ணால் இதில் கொஞ்சம் வண்டி ஒரு மாதிரி நல்லா இல்லைன்னு தான் நான் சொல்கிறாங்க. ஸோ கைஸ் வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்க. இந்த ட்ரைகர் ஸ்போர்ட் 660யோட கலர் வந்து கிராஃபைட் கிரே அண்ட் இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் 10,92,000. இதில் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ட்ரையம்போட அந்த ட்ரைடன்ட் சீரிஸ் இன்ஜின் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கம்ப்ளீட் அட்வென்ச்சர் பைக்னு சொல்ல முடியாது கைஸ் நம்மளால். அட்வென்ச்சர் ப்ளஸ் டூரிங் அந்த மாதிரி உங்களுக்கு ஹைவே ரைட்ஸுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். 3 cylinderனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் மற்றபடி என்ன சொல்கிறது, இப்போ 660 ரேஞ்சிலே அவங்க டேட்டோனா இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களாம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 2 days பேக் நான் பார்த்தேன். மேபி இந்த வீடியோ வரும்போது அந்த டேட்டோனா லான்ச் ஆகிருக்கலாம். அதே நம்ம ஒரு நாள் பார்ப்போம். அண்ட் இதுக்கப்புறம் ஒரு 2 வீடியோஸ் வரும் கைஸ். ஒரு ஹார்லி வீடியோ, ஒரு டுகாட்டி வீடியோ வரும். அதுக்கப்புறம் வர வீடியோஸில் வந்து குவாலிட்டி வீடியோ வைஸ் சரி ஆடியோ வைஸ் சரி நிறைய இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுறேங்க. டைம் பிடிச்சவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.